ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது 10th ஃபிசிக்ஸ் எலக்ட்ரிசிட்டி சாப்டர்லேருந்து ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஷின். த அமௌண்ட் ஆஃப் சார்ஜ் பாசிங் த்ரூ எ செல் இன் 4 seconds இஸ் 12 coulomb. ஃபைண்ட் தி கரண்ட் சப்ளைடு பை செல். இந்த கொஷின் 2016 சிபிஎஸ்சி கொஷின். இப்போ கிவன் டேட்டா என்ன கொடுத்துருக்காங்க, டைமு 4 seconds அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு சார்ஜ், அமௌண்ட் ஆஃப் சார்ஜ் கியூவோட வேல்யூ என்னென்னு கொடுத்துருக்காங்க, நமக்கு 12 கூலும்னு கொடுத்துருக்காங்க. சார்ஜோட எஸ்ஐ யூனிட் வந்து நமக்கு தெரியும், கூலும்னு தெரியும். ஓகே, இப்போ கரண்ட்டு I ஈக்குவல் டு வாட்? ஜென்ரல் ஃபார்முலா என்னது? கரண்ட்டு I ஈக்குவல் டு சார்ஜ் பர் யூனிட் டைம். சார்ஜ் பர் யூனிட் டைம். ஸோ ஜென்ரலி நம்ம என்னன்னு சொல்லுவோம், இதை Q/T அப்படின்னு சொல்லுவோம். ஸோ டைரக்ட் சப்ஸ்டியூஷன், சார்ஜ் வேல்யூ 12 கூலும்னு கொடுத்துட்டாங்க, டிவைட் பை டைம் வந்து 4. ஸோ கேன்சல் பண்ணிங்கன்னா 3, கரண்ட்டோட எஸ்ஐ யூனிட் வந்து ஆம்பியர். ஸோ I which is equal to 3 ஆம்பியர். இதில் நம்ம முக்கியமாக ஞாபகம் வச்சுக்க வேண்டியது என்னென்னா, கரண்ட்டோட எஸ்ஐ யூனிட் வெரி வெரி இம்பார்ட்டண்ட்டு. ஒன்ஸ் நம்ம அதை ப்ராப்பராக போடலை அப்படின்னா மார்க் ரெடியூஸ் பண்ணிடுவாங்க. ஸோ கரண்ட்டு அதோட எஸ்ஐ யூனிட் வந்து ஆம்பியர், கேபிட்டல் ஏ அப்படின்னு சொல்லுவோம். சார்ஜ் நம்ம என்னன்னு சொல்லுவோம், கூலும். ஜென்ரலாக கேபிட்டல் சி அப்படின்னு சொல்லுவோம். டைம் வந்து ஆஸ் யூஷுவல் மினிட்லலாம் சொல்லக்கூடாது, செகண்டில் தான் டைம் சொல்லணும். நம்ம எஸ்ஐ யூனிட்னாலே செகண்டில் தான் வரும், ஸ்மால் எஸ். ஓகே, ஸோ ஆன்சர் ஃபார் this numerical is current I equal to 3 ampere. Thank you.